ட்ரம்ப் அவர்கள் இந்த கிரீன்லாண்டுக்கு எதுக்கு இவ்வளவு போராடுறாரு? என்னதான் இருக்கு அந்த கிரீன்லாண்ட்ல? வெறும் ஒரு பனிக்கட்டியும், பாறைகளும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அப்படி என்னதான் இருக்கு அதுக்குள்ள? எதுக்கு இந்த இந்த லேண்ட் மேல இவ்வளோ ஆசைப்படுறாரு? வாங்க என்னன்னு சொல்லி விவரமா பார்க்கலாம். காங்கோல இருக்கிற அமெரிக்க மக்கள் வந்து வெளியேறணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, அங்க காங்கோல கிளர்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தூதரங்கள வந்து அப்படியே சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் வந்து சூறையாடிட்டு இருக்காங்க. ஒரு புறம் ஒரு புறம் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாண்ட வாங்க போறேன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கிரீன்லாண்ட வாங்க சொன்னதுக்கு எதுக்கு பிரான்ஸ் கண்டனம் தெரிவிக்கணும்? வாங்க பார்க்கலாம். நேத்து பாஸ் பண்ண அந்த யுஎஸ் ரிப்பப்ளிகன் பில்லுல பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட வந்து வாங்குறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைய நடத்துறதுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாரி நெறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வருது. அந்த மெக்சிகோ வளைகுடா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வந்து அமெரிக்கன் மெக்சிகோன்னு சொல்லி மாத்துனாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மவுண்டெயினுடைய நேம வந்து மாத்துனாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட வாங்குறதுக்கு இப்ப அந்த பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பனாமா கால்வாய வந்து வாங்குறது. ஸோ, இத வந்து நம்ம கைவசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்காரு. ஸோ, இப்போ வந்து இந்த கிரீன்லாந்துடைய பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் என்னன்னா, கிரீன்லாண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்டு. ஏன்னா, அதுதான் வந்து நார்த் அமெரிக்காவையும், ஈரோப்பையும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணும். ஸோ, அது வந்து ஒரு டிஃபென்சிவான ஒரு ஏரியாவுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா, ராணுவ தளங்கள வந்து அங்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு டிஃபென்சிவா இருக்கிறது. ஸோ, ராணுவ தளங்கள வந்து அங்க அமைக்கிறது வந்து ஒரு சரியான அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடா அங்க வந்து செம்ம அட்வான்டேஜு. ஏன்னா, ஈரோப்பையும், நார்த் அமெரிக்காவும் கனெக்ட் பண்றனால, அவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டா இருக்கும். அத வச்சு அவங்க அடுத்தடுத்து மூவ் பண்ணலாம், இல்ல டிஃபென்ஸ் பண்ணலாம். இது மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அங்க நெறைய கிரிட்டிக்கலான மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, அதனால அந்த மினரல் வெல்த் அதிகமா இருக்கிறனால, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாடா வந்து பார்க்கப்படுது. இப்போ இதுக்கு வந்து டென்மார்க்ல வந்து என்ன என்ன அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, டெ கிரீன்லாண்டுங்கிறது சேலுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, ஒவ்வொன்னா ஆசைப்பட்டு அடையிற மனுஷன் வந்து இப்படி சொன்னா அவருக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதோட நடவடிக்கைய பார்த்தீங்கன்னா, இன்னும் தீவிரப்படுத்துவாருன்னு நெனைக்கிறேன். ஆ ஏன்னா இது வந்து கிரீன்லாண்ட வாங்குறதுங்கிறது வந்து ட்ரம்ப் அது மட்டும் ஆசைப்படல. கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 200 ஆண்டுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன்லாண்ட வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போல இருந்துன்னா 1867ல ஒரு தடவ ட்ரை பண்ணியிருக்காங்க கிரீன்லாண்ட வாங்குறதுக்கு. அப்பயும் ஃபெயில் ஆகியிருக்கு. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா 1910ல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பயும் வந்து இந்த கிரீன்லாண்ட வாங்குறது வந்து ஃபெயில் ஆயிருச்சு. 3வது முறையா பார்த்தீங்கன்னா, 1946ல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கிரீன்லாண்ட வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்களால வாங்க முடியல. இப்பயும் 2025ல வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டென்மார்க் இதுக்கு நோ சொல்லியிருக்காங்க. விடுவாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஸோ, கண்டிப்பா வந்து முயற்சிய போட்டுக்கின்னே தான் இருப்பாங்க. இதுக்கு டென்மார்க்ல வந்து மொத்தமாவே நாங்க எங்க நாட வந்து விக்க தான் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, நாங்க வந்து உங்களுக்கு மினரல் வெல்த் ரிலேட்டடா வந்து அமெரிக்காவோட சேர்ந்து செயல்பட தயார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இந்த ஒரு பாயிண்ட்ட வச்சே வந்து ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? இத அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? என்னன்னு சொல்லி நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ, அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ, வெறும் கிரீன்லாண்ட மட்டும் தான் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டா, இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வந்து டேனிஷ் வெஸ்ட் இண்டீஸ வந்து வாங்கியிருக்காங்க. 1917ல வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் எவ்வளவுக்குன்னா $25,000,000 அளவுக்கு வாங்கியிருக்காங்க. இது மாரி இதையும் வந்து வாங்கிரலான்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஆர்க்டிக் ஐலேண்ட் இருக்கனால, அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு செம்ம பெனிஃபிட்டு ஃபார் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ, அதுக்காண்டியா வந்து இத முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸோ எல்லாரும் இப்போ டீப்சீக் தான் பெருசு, டீப்சீக் தான் பெருசுன்னு சொல்லி இப்போ டீப்சீக்க பத்தின நியூஸ் வந்து நெறையா வந்துட்டே இருக்கு. டீப்சீக் வந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அமெரிக்கனுடைய ஸ்டாக்லாம் வந்து எவ்வளவு அடி வாங்குச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு டீப்சீக்குக்கே அப்டின்னா 2 டீப்சீக்கா வந்தா, ஆக்சுவலா 2வதா வரதும் வந்து ஒரு சைனா கம்பெனி தான். சைனால வந்து ஒரு ஃபேமஸா இருக்கக்கூடிய கம்பெனி தான் அலிபாபா. இவங்க பார்த்தீங்கன்னா, குவென் அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து இவங்களும் வந்து ஒரு ஓப்பன் ஏஐ வந்து அ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லூனார் நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா, இவங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட அந்த காம்படிஷன்ல இருப்பாங்க. ஏன்னா, இதுவும் வந்து இந்த ChatGPT, DeepSeekக்கு ஈக்குவலா வந்து காம்பீட் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே வந்து அடி வாங்குறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா 2மே பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய அந்த ஓப்பன் ஏஐ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதனால அங்க உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஏஐ வந்து தாக்கத்த டெய்லியும் ஒவ்வொன்னா ஏற்படுத்திட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு சட்டுன்னு செய்தி அவ்வளோதான். ஸோ நாளைக்கு அதோட ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு நியூஸோட சந்திக்கிறேன். பாய்.